ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு, தக்காளி பச்சடி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு நம்பருக்கு சேர்த்துக்கணும். இதில் காஞ்சினால தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். கடுகு நம்ம தாளிச்சிச்சு. இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 10 உரிச்சு வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி நான் இந்த மாதிரி கட்டரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி பார்க்குறதுக்கு வந்து யாருமே வந்து இந்த வெங்காயமோ தக்காளி எதுவுமே இழுத்து வைக்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக கட் ஆகிடும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். வெங்காயம் இன்னும் நல்லா குறைஞ்சி இருக்கு இல்லையா? கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் வந்து நான் வந்து பொடிசாக கட் பண்ணி பூண்டு வச்சுருக்கேன். இந்த பூண்டு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளின்னு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த குழந்தைங்களுமே இதில் தக்காளி தோல் வருது, வெங்காயம் பெருசாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து சூப்பராக மேஷ் ஆகிடும். நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. ஏன்னா வந்து பச்சை மிளகாய் போட்டால் நம்ம அதை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இப்போ பண்ணுறதுக்கு வந்து நான் மிளகாத்தூள் போட போகிறேன். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் போட போகிறேன், அவ்வளோதான். மஞ்சள் வந்து எப்பயுமே ஒரு கிருமி நாசினிங்க. ஸோ அது நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். பால் குடிக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கும் இந்த மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், அவங்களோட பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு, மிளகு ஒரு 3 மிளகு இல்லை ஒரு 5 மிளகு, இந்த மாதிரி மிளகு வந்து ட்ரையரில் போட்டு இது பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து காஷ்மீரி சில்லியும் போட்டுக்க போகிறோம். ஏன்னா கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதாவது காஷ்மீரி சில்லி வந்து கலர் தான் கொடுக்கும், பட் வந்து காரம் இருக்காது. நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க. தேங்க்யூ.